ஸ்லப் அல்லது சுவரினூடாக உள்ளக பகுதிக்கு நீர் கசிவதை நாம் அனைவரும் அவதானித்திருப்போம். ஈரலிப்பான சுவர்களில் கரைகளுடன் பங்கஸ்கள் வளர்ச்சியடைவது என்பது அருவருப்பட்டுவது மாத்திரமன்றி சுகாதாரத்துக்கும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஸ்லப் அல்லது சுவரினூடாக மின்சார வயர்கள் காணப்படுமாயின் அவ்வாறான பகுதிகளின் ஊடாக நீர் கசிவது என்பது மோசமான ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும். கடும் மழை அல்லது ஈரலிப்பான மேற்பரப்புகள் காரணமாக சிறிய ஈரலிப்பு பகுதி அல்லது ஒரு சிறு பகுதியாக ஆரம்பித்து படிப்படியாக பிளாஸ்டர் மேற்பரப்பை கலர் செய்வதுடன் அதிகளவு நீரை உள்ளே ஊடுருவச் செய்வதாக அமைந்திருக்கும். காலப்போக்கில் நீருடன் இதர இரசாயன பதார்த்தங்களும் உள்ளே கசிந்து கட்டமைப்பு முழுமையான சீர்குலைவதற்கு ஏதுவாக அமைந்துவிடும். உங்களின் அதிகளவு செலவுமிக்க உள்ளக பகுதியை பாதிப்படைய செய்யக்கூடிய வெளிப்புற சுவர்கள், பேஸ்மெண்ட், திறந்த ஸ்லாப்புகள், குளியலறை மற்றும் நீச்சல் தடாகங்கள் போன்ற நீர் மற்றும் ஈரப்பதனுடன் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தப்படும் சுவர்கள் மற்றும் ஸ்லாப்புகள் போன்றவற்றுக்கு மேலதிக பாதுகாப்பு அவசியமானதாகும். சரியான சீலரை நீங்கள் பயன்படுத்தாவிடின் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பிளாஸ்டர் அல்லது பெயிண்ட் மேற்பூச்சை மீண்டும் மீண்டும் செய்து உங்களின் நேரத்தையும் பணத்தையும் விரயம் செய்து பெரும் தலைவலியை ஏற்படுத்துவதாக அமைந்துவிடும். சிறந்த வாட்டர் ப்ரூஃபர் ஒன்றை தெரிவு செய்வது உங்கள் எதிர்காலத்தை நிம்மதியாக செலவிடுவதற்கான சிறந்த முதலீடாக அமைந்திருக்கும் என்றால் அது மிகையாகாது. சந்தையில் பல வாட்டர் ப்ரூஃபிங் தீர்வுகள் காணப்படுகின்றன. ஆனால் நம்பிக்கையை வென்ற தரத்துடன் காணப்படும் ஒரே வர்த்தக நாமம் மட்டுமே காணப்படுகின்றது. அறிமுகப்படுத்துகின்றோம் டோக்கியோ சூப்பர் சீல் 2K வாட்டர் ப்ரூஃபர். டோக்கியோ சூப்பர் சீல் 2K வாட்டர் ப்ரூஃபர் என்பது உங்கள் உள்ளக பகுதிகளை நீர்க்கசிவு கரைவுகள் மற்றும் சிதம்பல்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான மேம்படுத்தப்பட்ட மற்றும் சௌகரியமான வாட்டர் சீலிங் தீர்வாக அமைந்துள்ளது. விஞ்ஞான ரீதியில் உறுதி செய்யப்பட்ட நீர் ஊறாத அக்லரிக் சேர்மானங்களை கொண்ட விசேடமாக தயாரிக்கப்பட்ட சீமெந்து சார்ந்த உலர்ந்த சாந்து தீர்வாக அமைந்துள்ளது. இந்த இரண்டு உள்ளம்சங்களை கொண்ட வாட்டர் ப்ரூஃபிங் கட்டமைப்பானது இலகுவாக கலந்து கொண்டு பயன்படுத்தக்கூடிய தயாரிப்பாகும். சந்தையில் காணப்படும் ஏனைய தயாரிப்புகளிலிருந்து டோக்கியோ சூப்பர் சீல் 2Kயை வேறுபடுத்தும் அம்சமாக இதன் வெடிப்பை இணைக்கும் கிராக் பிரைண்டிங் ஆற்றலின் ஊடாக உங்களுக்கு குளோரைட் தாக்கங்களிலிருந்து ஏற்படக்கூடிய அரிப்புகளிலிருந்து 100% பாதுகாப்பை வழங்குகின்றது. டோக்கியோ சூப்பர் சீல் 2K என்பது 9 பார் அழுத்தத்தை தாங்கும் திறன் கொண்டதாக தொழில்துறை நியமமான 5 பார் என்பதை விட உயர்திறன் படைத்ததாகவும் அமைந்துள்ளது. டோக்கியோ சூப்பர் சீல் 2K வாட்டர் ப்ரூஃபரின் சிறந்த ஒட்டிப்பிடிக்கும் வலிமை காரணமாக உங்களுக்கு பரிபூரண மன நிம்மதியை வழங்கும் வகையில் எந்த ஒரு செரமிக் டைல் அடசிவுடனும் பொருந்தும். நீர்க்கசிவை 100% தடுப்பதற்கு டோக்கியோ சூப்பர் சீல் 2K வாட்டர் ப்ரூஃபரை 2 தடவைகள் பூச வேண்டும். பயன்படுத்துவதற்கு எவ்வாறு டோக்கியோ சூப்பர் சீல் 2K வாட்டர் ப்ரூஃபரை பயன்படுத்துவதற்கு எவ்வாறு தயார்படுத்திக் கொள்வது என்பதை பார்ப்போம். ஒரு வாளி, ஹேண்ட் மிக்சர் ஒன்று, பிரஷ், ஒரு வயர் பிரஷ். இனி எவ்வாறு கலந்து பிரயோகிப்பது? கலப்பதற்கு முன் திரவத்தை நன்கு குலுக்கி கலக்கிக் கொள்ளவும். கலக்கும் வாளியினுள் முழுமையாக ஊற்றவும். பவுடரை படிப்படியாக சேர்த்து மிக்சர் இயந்திரத்தை குறைந்த வேகத்தில் 300 முதல் 400 RPM பயன்படுத்தி 3 முதல் 5 நிமிடங்கள் வரை கலந்து பூசக்கூடிய கலவையை பெறவும். வேறெந்த ஒரு சீமெந்து பொருட்கள், மேலதிக நீர் அல்லது கலவைகளை இந்த கலவையினுள் இட வேண்டாம். எந்தளவு வேகமானது மற்றும் எளிமையானது என பார்த்தீர்களா? உங்கள் கலவை தயாரிக்கப்பட்டுள்ளது. இனி வாட்டர் ப்ரூஃப் கலவையை எவ்வாறு பூசிக்கொள்வது என்பதை பார்ப்போம். டோக்கியோ சூப்பர் சீல் 2Kயை பூசும் முன்னர் மேற்பரப்பு முற்றிலும் தூய்மையாகவும் உலர்வாகவும் இருப்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். மேற்பரப்பினுள் துகள்கள், மணல், சேறு, ஆயில், கிரீஸ், வேக்ஸ் அல்லது பொலிஸ் போன்றவற்றை அகற்றவும். மேற்பரப்பை வயர் பிரஷ் கொண்டு நன்கு தூய்மையாக்கி வேக்யூம் கிளீனர் கொண்டு துகள்களை அகற்றிக் கொள்ளவும். தூய நீர் கொண்டு மேற்பரப்பை சுத்தம் செய்யவும். ஆனாலும் டோக்கியோ சூப்பர் சீலை பூசும் முன்னர் முழுமையாக உலர்ந்திருப்பதை உறுதி செய்யவும். அண்மையில் இடப்பட்ட கான்கிரீட் எனில் சூப்பர் சீலை பூசும் முன்னர் சுமார் 3 வாரங்கள் வரையாவது அது இறுக்கமடைய விட வேண்டும். மேற்பரப்பின் வெப்பநிலை 25 செல்சியஸை விட அதிகமாக இருப்பின் நீரை ஸ்ப்ரே செய்து குளிர வைத்து முழுமையாக உலர்வடைய செய்த பின்னர் வாட்டர் ப்ரூஃபை பூசவும். மேற்பரப்பு துப்புரவு செய்யப்பட்டதன் பின்னர் மழைநீர், நேரடி சூரிய வெளிச்சம் மற்றும் காற்று ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்கவும். முழுமையாக துப்புரவு செய்யப்பட்ட உலர்ந்த மேற்பரப்பில் முதல் தடவை பூச்சை பிரஷை பயன்படுத்தி 0.8 mm முதல் 1 mm எனும் அடர்த்தியில் கிடையாக முழு பகுதியிலும் பூசவும்.
இணைப்புகளை மூடிக்கொள்வதற்கு 200 mm நீளமான 0.5 mm அடர்த்தி கொண்ட கிளாஸ் பூலை வைத்து அதன் மீது முதல் பூச்சை அழுத்தி பூசவும். 4 முதல் 6 மணி நேரம் வரை உலரவிடவும். இரண்டாம் மேற்பூச்சை சுமார் 0.8 mm முதல் 1 mm அடர்த்தியில் நிலைக்குத்தாக பூசவும். ஈரப்பதன் இழப்பினூடாக பிளாஸ்டிக் சுருக்கத்தை தவிர்ப்பதற்காக பூசிய பகுதியை நேரடி சூரிய ஒளி மற்றும் காற்று படுவதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளவும். சாதாரணமாக உலர்வடைவது போதுமானது. நிலைத்திருக்கும் பெறுபேறுகளுக்கு வாட்டர் ப்ரூஃப் பூசிய லேயர் சேதமடைவதை தவிர்ப்பதற்கு பூசி 7 தினங்களின் பின்னர் சாந்து பிளாஸ்டர் அல்லது பெயிண்ட் பூச்சை காப்புக்காக பூசுமாறு நாம் பரிந்துரைக்கின்றோம். டோக்கியோ சூப்பர் சீல் பூசி 1 வாரத்தின் பின்னர் டைல்கள் பதிப்பதற்கு மேற்பரப்பு தயார் நிலையில் காணப்படும். டோக்கியோ சூப்பர் சீல் 2K வாட்டர் ப்ரூஃப் என்பது எளிமையான மற்றும் மதிநுட்பமான நீர்க்கசிவை தடுக்கும் தீர்வாகும். அதனூடாக உங்கள் உள்ளக பகுதிகளில் நீர்க்கசிவினால் ஏற்படக்கூடிய சேதங்களை 100% தடுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். தேங்கியிருக்கும் நீர் அல்லது காற்றுடனான மழை போன்றவற்றை தாங்கும் உயர்திறன் கொண்டதுடன் உள்ளக மற்றும் வெளியக சுவர்களை சீல் செய்வதற்கும் சிறந்த தீர்வாகும். உங்கள் பேஸ்மெண்டுகள், பைல் மேற்பகுதிகள், தூண்கள், தாங்கும் சுவர்கள், குளியலறைகள், கான்கிரீட் ஸ்லாப்புகள், கூரை பகுதிகள் மற்றும் நீச்சல் கட்டமைப்புகள் போன்றவற்றை வாட்டர் ப்ரூஃப் செய்து கொள்ள பயன்படுத்திக் கொள்ளலாம். கசிவுகள் நீர்க்குட்டைகளாக மாறும் வரை காத்திருக்காதீர்கள். சரியானதை முதல் தடவையிலேயே மேற்கொள்ளுங்கள். டோக்கியோ சூப்பர் சீல் 2K வாட்டர் ப்ரூஃப் துளிகள், கரைகள் மற்றும் அரிப்புகளை தடுக்கும்.